மனிதர்களுடைய இயற்கையான நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா இந்த இந்த 4 விதமான குற்றங்கள் மனுஷங்கிட்ட என்னைக்குமே இருந்துச்சு. என்ன அப்படின்னா முதல்ல ஏமாற்றக்கூடிய தன்மை அப்படிங்கிறது மனுஷனுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. அந்த ஏமாற்றக்கூடிய தன்மை ஏன் மனுஷனுக்குள்ள வருது அப்படின்னா மனுஷனுக்கு முதல்ல தவறு செய்யும் இயல்பு இருக்கு. அந்த தவறு செய்யும் இயல்பு ஏன் வருது அப்படின்னா அவனுக்கு புலன்கள் ரொம்ப குற்றமுடைய புலன்களா இருக்கு. அதனால அவன் என்ன பண்றான், தவறு செய்யறான். அதனால ஏமாற்றக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. சோ இப்படி இந்த 4 விதமான குற்றங்கள் மனுஷனுக்குள்ளார என்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அதான் சொல்றாரு, மர்த்தேஷு அன்ருத்தம் பிரதிஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மர்த்தேஷு மனிதர்களுக்குள்ளார அன்ருத்தம் அப்படின்னா பொய் சொல்லக்கூடியது. பிரதிதிஷ்டிதம் அப்படின்னு சொல்லி சொல்ற. பிரதிதிஷ்டிதம் அப்படின்னா என்னைக்குள்ள இருந்துட்டே இருக்கும். சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பொய் சொல்ல ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? ஒண்ணுமே இல்லாத விஷயத்தெல்லாம் பொய் சொல்லுவோம். போன் பண்றாங்க, கேக்குறாங்க எங்க வீட்டுல இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லங்க சின்ன விஷயம் தான். என்ன பண்ணிடுவோம், உடனே இல்லைன்னு சொல்லிடுவோம். நம்ம என்ன பண்ணிடுவோம், நடந்து போயிட்டே இருப்போம், தெரியாம என்ன பண்ணி தண்ணி கொண்டு போகும்போது கீழே கொட்டிடும். அம்மா கேக்குறாங்க, யாருறாங்க தண்ணி சிந்தினது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு தெரியாது, நான் பண்ணலையே. உடனே நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை, முதல் வார்த்தை, நான் இல்லையே, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றோம். நம்ம ஒரு சின்ன தவறு பண்ணிருந்தா கூட அந்த தவறை நம்ம வெளில காட்ட விருப்பப்படுறது கிடையாது. ஏன்னா இந்த பொய் சொல்லக்கூடிய இயல்பு அப்படிங்கிறது மனிதனுக்குள்ளார அப்படி ஊறி போயிருக்கு. சோ பொய் சொல்றது அப்படிங்கிற நம்மளுக்கு சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி போயிடுச்சு. ரொம்ப பொய் சொல்றதே வாழ்க்கையா மாற்றிட்டோம். சோ அப்படியாக இந்த பொய் சொல்வது அப்படிங்கிறது மனுஷனுக்குள்ளதான் இருந்துட்டு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, கடவுளுக்குள்ளாரையும் பொய் சொல்லக்கூடிய தன்மை இருக்கு போல இருக்கு. கடவுள் கூட பொய் சொல்லுது. ஏன்னா எனக்கு அசரீரி வாக்கு சொன்னது என்ன அப்படின்னா, 8வது கர்மம் உன்னை கொள்ளும் சொல்லி சொல்றாரு. சொன்ன அந்த விஷயம் இங்க பொய்த்தது போல இருக்கு, கடவுள் கூட பொய் சொல்லுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேள்வி கேட்கிறான். இதுதான் இன்னைக்கு மனுஷர்கள் புரிஞ்சுக்கிறது. மனிதன் என்ன புரிஞ்சுக்கான் அப்படின்னா, வேதம் ஒரு விஷயத்த சொல்லுது, அந்த மனுஷனால புரிஞ்சுக்க முடியல. புரிஞ்சுக்காதனால வேதம் பொய், வேதம் அப்படிங்கிறது இல்ல, ஏன்னா நல்லா புரிஞ்சுக்க முடியல இல்லையா? அவன் கேட்கிறான், கடவுளை பார்க்க முடியுமா நான் சொல்லி கேட்கிறான். கடவுளுடைய வர்ணனை என்ன அப்படின்னா, உன்னால இந்த புலன்களை வைத்து, இந்த ஜட புலன்களை வைத்து பார்க்க முடியாது. இந்த புலன்களுக்கும் புத்திக்கும் மனத்திற்கும் வார்த்தைக்கும் அப்பாற்பட்டவள் தான் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி சொல்லும் போது அந்த கடவுளை நான் பார்க்கணும் சொல்லி சொல்றோம். பார்க்க முடியாதுப்பா, அதான்ப்பா கடவுளுடைய வர்ணனை அப்படின்னு சொல்லி சொல்லும் போது என்ன கடவுள் காட்டும், நான் இல்லாத விஷயத்த நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்படி இந்த காலத்துல மக்களுக்கு என்ன புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா, நாகரிக உலகத்துல என்ன புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா, அவங்களால வேதத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை புரிஞ்சுக்க முடியல. வேதங்கள் என்னைக்கு பொய் சொல்ல போறது கிடையாது. அந்த வேத வாக்கியங்களை அவங்க புரிஞ்சிக்காதனால வேதங்கள் பொய், வேதங்களுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இந்தியால இந்த கலாச்சாரத்துக்கு எடுப்பதற்கு முதல்ல செஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, வேதத்தை எடுத்துக்கிட்டு அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, கற்பனையான ஒரு விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கற்பனையான விளக்கத்தை கொடுத்து வேதத்துக்கு தப்பான விளக்கத்தெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி கொடுத்து வேதம் மனித வாழ்க்கைக்கு தேவையற்றது, வேதம் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்கள் எழுதிய பிதற்றல், அதுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா வேதத்துல இல்லாத விஷயங்கள் கிடையாது, இல்லாத அறிவியல் விஷயங்கள் கிடையாது, இல்லாத மருத்துவ விஷயங்கள் கிடையாது, இல்லாத கலை, இந்த மாதிரி காவியம் அப்படின்ற எல்லா விதமான விஷயம் வேதத்துல இருக்கு. நம்ம படிச்சு தெரிஞ்சுக்காதனால நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், வேதம் அப்படிங்கிறது பொய்யானது, கற்பனையானது, இது தேவையற்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். சோ அப்படி அவங்க என்ன பண்றாங்க, சயின்டிஸ்ட் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த உலகம் எல்லாமே முதல்ல மேட்டர்ல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, இல்ல இதெல்லாம் மேட்டர்ல இருந்து வரல, இதெல்லாம் எனர்ஜில இருந்து வந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. நம்மளதான் சொல்றோம், இந்த உலகமே மொத்தமே சக்தியில இருந்து தான் தோன்றிருக்கு. ஆனா அந்த சக்தியை உடைய சக்திமான் யார் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது கிடையாது. அவங்க சக்தியோட நின்றுக்கிறாங்க, அந்த சக்திக்கு பின்னாடி ஒரு சக்திமான் இருக்கார் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு புரியாது கிடையாது.